மாலை வணக்கம். மருத்துவ கோணத்தில் பயணிக்கும் எனது அன்பார்ந்த அனைத்து உள்ளங்களுக்கும் இன்றைய தினம் ஒரு காயக்கல்பம், அதாவது நமது வீட்டில் விளைந்த வாழைப்பழம், அதாவது முக்கணிகளில் ஒன்றான மா பலா வாழை என்பார்கள். அப்படிப்பட்ட வாழைப்பழம் பஞ்சாமிர்தம் செய்ய பயன்படும் முக்கணிகள் மற்றும் தேன் மற்றொரு பொருள் இன்றியமையாதது என்று அதற்கு பதிலாக பழனி பஞ்சாமிர்தத்தில் வேற்று பொருட்களை சேர்க்கிறார்கள். பஞ்சாமிர்தம் என்றால் 5 அமிர்தம் என்று பொருள். அப்படிப்பட்ட பொருட்களை தான் பழனிமலையில் போக முருகப்பெருமானை நிறுவிய போது அவர் உருவாக்கிய அந்த பஞ்சாமிர்தம், அப்படிப்பட்ட அந்த பஞ்சாமிர்தத்தில் ஒன்றான இந்த வாழைப்பழத்தை, அதுவும் நீங்கள் செவ்வாழை நமது வீட்டில் விளைந்து கல் வைத்து பழுக்காத பழம், அதான் ரொம்ப முக்கியம். அதாவது கார்பரேட் கல் வைத்து பழுக்காத பழத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். நமது வீட்டில் விளைந்த பொருள் ஒரு 7 நாள் கழித்து தான் பழுக்கும். அது அப்படிப்பட்ட இந்த பழத்தையும் அருகம்புல், அதாவது விநாயகருக்கு பயன்படுத்தும் மூலப்பொருள் இதுதான் அருகம்புல். இப்படிப்பட்ட இந்த அருகம்புல்லில் அநேக மருத்துவ பலன்கள் இருக்கிறது, கொட்டி கிடக்கு. இன்றைய நிலவரப்படி கண்ணுக்கு தெரியாத வைரஸ்னு சொல்லக்கூடிய அனைத்து நுண்கிருமிகளையும் அழிக்க வல்ல ஆற்றலுடையது தான் இந்த அருகம்புல். ஆகையால் தான் இதை பிள்ளையாருக்கு படைக்கின்றோம். பிள்ளையார் என்பவரை நாம் எவ்வளவு விலை உயர்ந்த பொருட்களை வைத்து அழைத்தாலும் வராதவர். ஒரு மஞ்சளில் கொஞ்சோன்னு அரைச்சி பிடிச்சி வச்சாலும் சரி, சாணியில் பிடிச்சி வச்சு ஒரு அருகம்புல்ல அப்படி குத்திட்டோம்னா உடனடியாக அதில் பிள்ளையார் பிரவேசமாவார் என்பது மக்களின் நம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த அற்புதமான அருகம்புல், இதை பயன்படுத்தி நாம் இன்னைக்கு ஒரு காயக்கல்பம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உணவுப் பொருள், அதாவது எல்லாரும் மருந்து மருந்து மருந்துன்னு பயப்படுற இந்த காலத்தில் சுவையா இனிமையா அப்படியே வாயில் ஊற்றுனா அமிர்தமா நாக்கில் தேன் சொட்டும் சுவையை உடைய ஒரு அமிர்தம் செய்ய போகிறாங்க. அப்படிப்பட்ட அமிர்தத்துக்கு தேவையான பொருட்கள் அருகம்புல், வாழைப்பழம். வாழைப்பழத்தில் நீங்கள் எந்த வாழையை வேணாலும் எடுத்துக்கலாமுங்க. நாம் அன்னைக்கு செவ்வாழையை எடுத்துருக்குறோம். இது எத்தனை இருக்குது? ஒரு 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 பழம் எடுத்துருக்குறோம். சரி, இந்த 11 வாழைப்பழத்தை வைத்து இந்த அருகம்புல்லை வைத்து நாம் இன்னைக்கு ஒரு அமிர்தம் செய்ய போகிறோம். அப்படிப்பட்ட அமிர்தம், அதாவது இந்த அருகம்புல்லா ஆகாததெல்லாம் அருகம்புல்லால் ஆகும் என்பது பழமொழி. பூனை எப்படி தனக்கு வந்த அனைத்து நோய்களையும் குப்பைமேனி என்ற ஒற்றை மூலிகையால் குணப்படுத்துகிறதோ, அதே மாதிரி நாய் என்பது தனக்கு வருகிற அனைத்து நோய்களையும் இந்த அருகம்புல் என்ற ஒற்றை மூலிகையால் குணப்படுத்துகிறது. இதை சமீபத்தில் நமது புராணத்தில் கூட சங்கரையா அவர்கள், பெருமதிப்பிற்குரிய சங்கரையா அவர்கள், இந்த அருகம்புல்ல அந்த நாய் என்ற பைரவர் உண்பதை நமக்கு படம் பிடித்து காட்டியுள்ளார். ஆக நாய் தனது எல்லா கிருமிகளையும், உடலில் உள்ள கெட்ட கிருமிகளை மட்டும் எப்படி அழிக்கிறதோ, அதுபோல் இன்றைய சூழலில் நாம் கிருமிகளால் பயந்து உலகமே நடுங்கிக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் இந்த அருகம்புல்லை நாம் அரைச்சு இதோட மிளகு சேர்த்து எல்லாரும் கஷாயம் குடிச்சிருப்பீங்க, இல்லை அரைச்சி பச்சையாக ஜூஸ் குடிச்சிருப்பீங்க, இல்லை இதை கஷாயம் போட்டு குடிச்சிருக்கலாம், இல்லை இதை பவுடர் பானியில் சாப்பிட்டு பார்த்துருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இதை ஒரு சுவையான ஒரு பானமாக்கி நம்ம சாப்பிட போகிறோங்க. அதுக்கு என்ன இதை முதல்ல வெட்டி போடு. அருகம்புல் இருந்தால் சின்ன நைஸாக வெட்டி போடு. நைஸாக கிட்டத்தில் பிடிச்சிக்கலாம். எவ்வளோ நைஸாக விட்டணுமோ அவ்வளோ நைஸாக விட்டுருவோம். வெட்டிட்டே வா.
எவ்வளவு இந்த அருகம்புல்லுல என்ன சக்தி இருக்கு அப்படிங்கிறத நாம இன்னைக்கு இந்த அருகம்புல்லு எப்படி நுண்கிருமிகளை அழைக்குது அப்படின்னா, நம்ம உடலில் வரும் அரிப்பு, தடிப்பு, ஒவ்வாமை மற்றும் இரத்தத்தை கண்ணுக்கு தெரியாத எப்படிப்பட்ட கிருமிகளையும் இரத்தத்தில் சுத்தி பண்ணக்கூடியது இந்த அருகம்புல். இந்த அருகம்புல், மிளகு, வெத்தலையை போட்டு கஷாயம் குடித்தாலே பல பேருக்கு இந்த மாதிரி தோல் அலர்ஜி பல பிரச்சனைகள் சரியாகும். அப்படிப்பட்ட இந்த அருகம்புல்ல நாம் இன்னைக்கு நைஸாக வெட்டி இந்த பிளெண்டரில் இந்த மிக்சின்னு சொல்லக்கூடிய இந்த சாரில் போட்டு இந்த வாழைப்பழத்தை நாம் உரித்து இதில் நம்ம சேர்க்க போகிறோங்க. இது கூட நம்ம என்ன சேர்க்குறோம்னா, மூன்றாவதாக ஒரு பொருள் சேர்க்க போகிறோங்க. அதுதாங்க முக்கியமான பொருள். அதாவது உடலில் உள்ள கால்சியம் பற்றாக்குறையை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருளுங்க. இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது சிறிதளவு சேர்த்தால்தான் இந்த வாழைப்பழத்தையும் இந்த அருகம்புல்லையும் ஜூஸ் ஆக்க போகிறோம்ங்க. வாழைப்பழம் நம்ம 1, 2, 3 அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சாப்பிட முடியாது. ஆனால் இதை நம்ம ஒரு சாறு எடுக்கும்போது இது யாராலையும் சாறு எடுக்க முடியாது. அதாவது அருகம்புல்லையும் இந்த வாழைப்பழத்தையும் சேர்த்து நீங்கள் 2 நாள் பிணைஞ்சி வச்சாலும் இல்லை அடித்து வச்சாலும் இது சாராகாது. அப்படிப்பட்ட இந்த பொருளை நம்ம சேர்க்கும் போது இது சாராக மாறிவிடும். நம்ம ஒரு பழத்துக்கு 2 பழம் 3 பழத்துக்கு மேலே திங்க முடியாது. ஆனால் இது எல்லா பழத்தையும் எடுத்து நம்ம சாறு பிழித்து எடுத்தோம்னா இந்த சாறில் சின்ன பிள்ளைங்க ஒரு 10 ml, பெரியவங்க ஒரு 25-30 ml நம்ம அருந்தலாம். உடலில் உள்ள அனைத்து பிணிகளையும், அதாவது 4448 பிணிகளையும் இந்த அமிர்தத்தில் நாம் குணமாக்க முடியும். அப்படி குணமாக்குவதற்கு இன்னைக்கு பெரிய பிரச்சனை குதிகால் வலி, முட்டி வலி, இடுப்பு வலி, L4, L5 பிரச்சனை, முதுகுத்தண்டு வலி, கழுத்து வலி, தோள்பட்டை வலி, இப்படி நிறைய வழிகளில் மக்கள் அவதிப்படுகிறாங்க. இப்போ இவங்களுக்கு இந்த சார் எடுத்து நம்ம கொடுத்தோம்னா எப்படி அவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாமே, அதாவது சவ்வு கிழிஞ்சிருச்சுன்னு கூட சமூகத்தில் ஈக்குவல இருந்து ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்களும் இந்த புலனத்தில் நம்ம சேர்த்துருக்குறோம். அவங்களுக்கு இது ஒரு அற்புத ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதில் அள்ளி போட்டு எல்லாத்தையும் போதும் இந்த அளவு போதும். அப்போ அவங்களுக்கு இது ஒரு அற்புத வாய்ப்பு. அப்போ இந்த மாதிரி வாழைப்பழத்தை நம்ம சுருக்கி, அதாவது 100ஐ 1ஆக சுருக்குதல், அப்படி சுருக்கி தான் நம்ம எடுக்க போகிறோம். சாராக்கின உடனே இந்த பழத்தையெல்லாம் அமைச்சு போடுவோம். அப்போ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது அப்போ இதில் இந்த சவ்வு கிழிஞ்சிருக்குது, ஜெல்லு ஏற்றணுங்கிறது முட்டிக்கு, அப்புறம் இதில் முட்டி மாற்றணுங்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வேண்டாங்க. நாம் இந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு பொருளில், அதுவும் இனிமையான பொருளில், ஒரு அமிர்தத்தால் இந்த உடலில் உள்ள பிணிகளை எப்படி ஆற்றுவது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு முட்டி உள்ளவங்களுக்கு இது கூட ஏற்கனவே நான் சொன்னேன், நம்ம கற்றாழை கற்பம் செய்தோம்ல, அப்போ அதில் எப்படி பரங்கிப்பட்டை சூரணம் நாம் சேர்த்தோமோ, அல்லது நீங்கள் இதில் பிரம்மி, வல்லாரை ஏதாவது ஒரு பொருள் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த 30 ml சாரோட பெரியவங்க நம்ம குடிக்கலாம். தோல் நோய் உள்ளவங்க அல்லது இனிப்பு நீர் உள்ளவங்க, சர்க்கரை வியாதி உள்ளவங்கெல்லாம் எப்படி இந்த இனிப்பை சாப்பிட்றதுன்னு கேள்வி வைப்பாங்க. அவங்க இந்த சாரை ஒரு 30 ml குடிச்சிட்டு ஒரு சிட்டிகை நிலவேம்பு என்று சொல்லக்கூடிய சிறியானவை அல்லது மலைவேம்பு,
இந்த மாதிரி அல்லது சர்க்கரை கொல்லின்னு சொல்லக்கூடிய சிறு குறிஞ்சான் ஏதாவது ஒரு சிட்டிகை நம்ம இதில் போட்டு குடித்தோம்னா அவங்க இந்த இனிப்பிலிருந்து விடுபட்டு இனிப்பு நீர் காரங்களும் இதை அருந்தக்கூடிய ஒரு நிலை, நல்லா உடம்பு நல்லாகும். சரிங்க. இது தோல் நோய் உள்ளவங்களாக இருந்தால் அவங்க திரிபடாவை சேர்த்துக்கலாமுங்க. இது சரி இது வாழைப்பழம் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படிங்கிறவங்க, இந்த சளி உடம்பு உள்ளவங்க, நெஞ்சில் சளி, கபம், கோழை, இவங்க திரிகடுகம், சுக்கு மிளகு, திப்பிலி இதை சேர்த்துக்கலாமுங்க. அப்போ இதை நம்ம சேர்த்து எப்படி இதை நம்ம பாவிக்க போகிறோம். அப்போ இது பாவிக்கும் போது அவங்களுடைய எல்லா நோய்களும் குணமாவதை அறிய முடியும். சரி, இந்த கல்பத்தை நம்ம வச்சு பாவிக்க முடியுமா? அந்த முதல்ல செஞ்சோமே கற்றாழை கல்பம், எலுமிச்சம்பழச்சாறு, அது கூட விளக்கெண்ணெய், அது மாதிரி இதில் பாவிக்க முடியுமானா முடியாதுங்க. இன்னைக்கு செஞ்சு இன்னைக்கே தாங்க சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா அப்படியே ஐஸ் பெட்டியில் வச்சா கூட நாளைக்கு மட்டும்தாங்க நல்லா இருக்கும், அதுக்கு மேலே பாவிக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு முறையும் இதை புதியதாக செய்ய வேண்டும். அப்போ புதியதாக செய்யணுங்க. வச்சு போடு, சும்மா போடு, போட்டு அரைச்சாரு அது ஆன் பண்ணு, அரைச்சி விட்டு அமைக்க. இது இப்போ இவங்க அரைக்க போகிறாங்க, நீங்கள் பாருங்க. ஓகே, இந்த மூணாவது பொருளான இந்த கால்சியம் சம்பந்தப்பட்ட பொருளை நம்ம இது கூட சேர்க்குறோங்க. இது என்னன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். இதாங்க குரு மருந்து. அதில் எப்படி குரு மருந்து கடுக்காய் போட்டுமோ இதில் இந்த பொருளை சேர்க்குறோங்க. போதும், அடுத்தது அப்புறமா அரைச்சி ஊற்றலாம். ஓகே, இப்போ இதில் சாறு பத்தலை, அதனால் இதில் நம்ம கொஞ்சம் கொட்டிக்கிறோம். கொட்டிட்டு அப்போ மற்ற இந்த 2 பழத்தையும் இதில் போடுறோம். இந்த 3 பழம் இருக்குன்னா ஓகே, ஏன்னா 3 பொருளும் சரி விகிதத்தில் கலந்துருக்கணும். கலந்து ஒரு அரை மணி நேரம் வைக்கணும். நம்ம அப்படி வச்சாத்தான் இது வேலை செய்யும். ஓகே, வாங்க போட்டு இப்போ நம்ம ஒரு வெள்ளை துணியில் இது எல்லாத்தையும் களைஞ்சு விடு, எல்லாத்தையும் சமமாக. எல்லாத்தையும் வலிச்சு உள்ள போடு. ஓகே, இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கலந்துட்டியா சார் தான்? ஓகே, நல்லா கலந்துவிடு. அப்போ எல்லாமே 11 வாழைப்பழம், அந்த ஒரு கைப்பிடி அருகம்புல், இந்த குரு மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதாங்க சுண்ணாம்புங்க. கால்சியம் சத்து அதிகமாக உள்ள இந்த மூட்டு வலி எல்லாத்தையும் எப்படி போக்குது அப்படின்னா, இது அளவாக நம்ம போட்டோம்னா அமிர்தம், அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சு. இப்படிப்பட்ட இந்த கால்சியம், அதுக்கு தாங்க அந்த காலத்தில் சாப்பிட்டு முடிச்சுட்டு தாம்பூலம் கரைத்தல் அப்படின்னு சரியான அளவு வெத்தலை, குறைந்த அளவு பாக்கு, துவர்ப்பு, இந்த சுண்ணாம்பு சேர்த்து நம்ம இதை பயன்படுத்தும் போது அவர்களுக்கு ஆண்மை கூடும். அப்போ
செரிமான சக்தி நன்கு நடைபெறும். ஆகையால் இந்த சுண்ணாம்புங்கிறத நாம் எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா, இது ஒரு அற்புதமான பொருளுங்க. இந்த சுண்ணாம்பு கல் எங்கே கிடைக்குதுன்னா, இதில் இருந்து தாங்க முப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு பூநீர் இதில் இருந்தாங்க தயாரிக்கிறாங்க. அப்படிப்பட்ட இது நாங்கள் வசிக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் குண்டுமணி அம்மன் கோவில் முன்னால் இது இந்த அண்டக்கல்னு சொல்லக்கூடிய முப்புன்னு சொல்லக்கூடிய புனிதமான ஒரு பொருளை நம்ம அங்கே எடுக்கிறோங்க. அப்படிப்பட்ட பொருளை இது ஆனால் சாதாரண கடையில் இருக்கிற சுண்ணாம்பு தாங்க. இந்த சுண்ணாம்பில் நம்ம கலந்து இந்த பொருளை நீங்கள் எல்லாரும் தயாரிக்கணும். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இப்படியே வச்சிடலாம். இதில் இப்படி கட்டி வச்சுட்டு இதை பாருங்கள், உடனே தண்ணி வடிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போவே தண்ணி வடிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் இதில் எப்படியெல்லாம் இதில் சாறு எடுக்கலாம் அப்படிங்கிறது தாங்க. இதாங்க சாறு. பாருங்கள், ஒன்றும் நம்ம செய்யவே இல்லை, ஆனால் இதில் தண்ணி வடிய ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், தண்ணி வடியுது. அப்போ இதிலிருந்து எவ்வளவு சுவையான நீர் வருதோ, இந்த நீர் தாங்க நான் சொன்ன புனிதமான நீர். அதாவது இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் அல்லது கழித்து இதை புளிஞ்சோம்னா எல்லாமே நீராக வந்துடுங்க. இப்படி இந்த நீர் தாங்க ஒரு ஆள் ஓகே ஒரு 10 நிமிட இடைவெளிக்கு பின்னால் நம்ம இது மறுபடி புளிய போகிறோம். இப்போ புளியிறோம் பாருங்க, தண்ணியாக வருது. உள்ளே புளிஞ்சோம்னா வெறும் நீராக வெளியாயிருங்க, யாருக்குமே தெரியாது. இதை வெறும் அருகம்புள்ளையும் இதையும் 2 நாள் வச்சுருந்தா கூட இது தண்ணியாகாது. அப்போ இந்த மாதிரி சுண்ணாம்பு சேர்த்தால் மட்டும்தான் இது மாதிரி தண்ணியாக ஊற்றும். அப்போ ஒரு 11 பழத்தையும் நம்ம ஒரு 2 டம்ளரு சாராக்கிடலாம். எவ்வளோ ஈஸியாக பாருங்கள், அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது, சாறு கூடிக்கிட்டே இருக்குது. நம்ம 11 பழத்தையும் இதில் பூராத்தையும் சாராக்குறோம். சக்கை வரும். அதில் சக்கையை முதல்ல வாழ்க்கையில் நம்ம சக்கையை பார்க்க போகிறீங்க எல்லாரும். பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு புளிகிறோம்னு எல்லாமே இவ்வளோ பெரிய 11 பழமும் எவ்வளவு சுருங்குதுன்னு பாருங்கள். இதாங்க, அவ்வளோதாங்க. எல்லாம் சக்கை தாங்க. இப்போ வாழைப்பழத்தில் உள்ள அருகம்புல்லும் சக்கை தான் உள்ளே இருக்கும். எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம். இன்னும் வருது பாருங்க. எல்லாத்தையும் புளிஞ்சு எடுத்துருணுங்க. நல்ல சக்கை தாங்க வரணும் கடைசியாக. ஆ 11 பழமும் புளிஞ்சு எடுத்தாச்சுங்க. தாங்க இந்த சக்கையை காட்டு. ஓகே, இப்போ நம்ம இதில் மெதுவாக எடுத்து வடிகட்டுறோம். அருகம்புல் துகள் எதுவும் இருந்துச்சுன்னா வடிகட்டுறோம். மெதுவாக வடிகட்டி எடுத்துட்டோம்.
இதுதான் 11 வாழைப்பழமும் பிழிந்து எடுத்த ஜூஸ். இது ஒரு 1/2 லிட்டரு வருங்க, 1/2 லிட்டருக்கு மேலே இருக்குங்க. ஓகே, கொண்டா அந்த கிளாஸ் எடு. பாருங்கள், இதுதாங்க சக்கை. வாழைப்பழத்தை பிழிந்து எடுத்த சக்கையை முதல் முறையில் நீங்கள் எல்லோரும் பார்வையிடுங்க. இதே மாதிரி உங்கள் இல்லத்துலேயும் இதே மாதிரி செய்யணுங்க. இப்போ அந்த கிளாஸ் எடு. ஓகே, முதல்ல கொஞ்சமாக ஊற்றி நம்ம டேஸ்ட் பார்ப்போம், இதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்தா கொஞ்சம் பிடிச்சி பாரு, நல்லா இருக்கான்னு பாரு, டேஸ்ட் பாரு. எப்படி இருக்குது? ஓகே, நம்ம முதல்ல பிடிச்சி பார்ப்போம். தேன் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு சுவையை நீங்களும் அனுபவிச்சு பார்க்கணும். உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்கிறாங்க. அது இது மாதிரி உணவுப் பொருளான பழத்தையும் இந்த அருகம்புல்லையும் பயன்படுத்தி நம்ம எல்லாத்தையும் 30 ml ஊற்றுமா ஊற்றுறா பண்ணுவாங்களா? ஓகே, இப்போ 30 ml இது 30 ml இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். ஓகே, போதும். ஒரு 30 ml. சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் 10 ml. இப்போ இவங்களுக்கு ஒரு 30 ml இன்னும் கொஞ்சம் ஊற்று. இதில் எல்லாத்துலேயும் ஊற்றி. இப்போ எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கிறவங்க, 5 பேருக்கும் ஒரு எல்லோரும் பெரியவங்க, அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் சின்ன ஊற்று. ஓகே, நம்ம 3 பேருக்கும் இவ்வளவு போதும். அவங்களுக்கெல்லாம் ஒரு 10 ml ஊற்று, 15 ml கூட ஊற்றலாம், அவங்களுக்கு நல்லா வரும். ஓகே ஓகே, இன்னொன்று 115 ml. அப்போ இப்போ இதை வந்து நம்ம உடல் உபாதைகளுக்கு தகுந்தாற்போல் நம்ம இதை வந்து பயன்படுத்தலாமுங்க. இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு 15 ml 20 ml கொடுக்கலாம். இப்போ என் மகன் வந்து கப உடம்புன்னு வச்சுருக்கீங்களேன், அப்போ அவங்களுக்கு இந்த டீஸ்பூனில் இந்த திரிகடுக்கிற சூரணத்தை, அவங்களுக்கு சுக்கு மிளகு திப்பிலின்னு சொல்லக்கூடிய இந்த திரிகடுக்கிற சூரணத்தை ஒரு 4 டீஸ்பூன் இது கொஞ்சமாக இது மாதிரி கொஞ்சமாக கலந்து, அப்போ அவங்க 2 பேரும் கப உடம்புக்காரங்களுக்கு இதை கொடுக்கலாமுங்க. இப்போ உண்மையிலே ஏதாவது தோல் நோய் இருக்குன்னா அப்போ அவங்களுக்கு இந்த திரிபடாவை கலக்கலாம். இல்லை இனிப்பு நீர் இருக்காருங்களா, கொஞ்சம் சிறியானங்க, மலவேம்பு, இல்லை வெள்ளை இருக்குது, சிவனார் வேம்பு, இது மாதிரி பொடிகள்லாம் நிறையா இருக்குங்க. அந்த பொடிகளை கலந்து தோல் நோய்க்காரங்க நம்ம பயன்படுத்திக்கலாம். இல்லை கிட்னி டயாலிஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஆளுகளுக்குன்னா என்ன செய்யலாம்னா சிறுங்கி பஸ்பம்னு ஒரு பஸ்பங்க. இது மான் கொம்புல செய்யப்படுகிற ஒரு பஸ்பம். இப்போ இதை கலந்தோம்னா அப்போ கிட்னி குறைபாடு உள்ளவர்களும் இதுக்கு நல்லதுங்க. இப்போ முத்துச்சிப்பி பஸ்பம்னு ஒன்று இருக்குங்க, இது சங்கு பஸ்பம்ங்க. இப்போ சங்கு பஸ்பம் ஓகே, கால்சியம் சம்மந்தமான மூட்டு வலி சார்தாங்கிவா. இப்போ அவங்களுக்கு தொடர்ந்து கீழே மேலே ஏறிட்டு நிறைய இடிக்கிறாங்க, உலக்கையில குத்துறாங்க, அப்போ இடுப்பு வலிக்குதுன்னு அப்படின்னு சொன்னால் இந்த முத்துச்சிப்பி பஸ்பத்தை ஒரு மிளகளவு கலந்து அவங்க குடிக்கலாம். அப்போ அவங்களுக்கு அது ஹெல்த்தியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அந்த கடுமையான உழைப்பு கூட அவங்களுக்கு அந்த வலி இல்லாமல் வேலை பார்க்கலாம். அப்போ இந்த சங்கு பஸ்பம், இந்த மாதிரி முத்துச்சிற்பி பஸ்பம், நான் வாத உடம்பு, அப்போ எனக்கு காற்று உடம்பு, அப்போ நான் வந்து முத்துச்சிற்பி பஸ்பத்தை பயன்படுத்தலாம். பக்கவாதம் மாதிரி படுத்து கிடக்கிறவங்க கூட முத்துச்சிற்பி பஸ்பத்தை பயன்படுத்தலாம். இப்போ சோரியாசிஸ் மாதிரி ஒரு கடுமையான நோயில் இருக்கிறாங்க, தோல் நோய்னா, அப்போ அவங்களுக்கு வெள்ளை இருக்குது, சிவனார் வேம்பு அல்லது வரைக்கப்பட்ட சூரணம் இதெல்லாம் பயன்படுத்தலாம். இப்போ இதே கற்றாழை கற்பம் மாதிரியே இந்த கற்பத்தையும் இப்போ இது 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 வந்து இன்றைக்கி நம்ம குடிக்க போகிறோங்க எல்லாரும். இப்போ நாளைக்கு நாம் மிச்சத்தை ஐஸ்பெட்டில் வச்சுருந்து கொடுக்குறோம். இப்போ இதுக்கு இடையில யாராவது மருத்துவத்துக்கு வந்தாங்கன்னா அப்போ எல்லாத்தையும் நம்ம காலி பண்ணணும். அப்போ யான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறணுங்கிறதுனால இன்றைக்கி சாயங்காலம் யாராவது மருத்துவத்துக்கு வந்தாலும் நாளைக்கு மருத்துவத்துக்கு வந்தாலும் அவங்களுக்கு இந்த கல்பத்தை நேரடியாக நம்ம எதையும் கலக்காமையே நம்ம கொடுக்கலாம். அப்போ அவங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க, அற்புதமாக இருப்பாங்க. இந்த மாதிரி வீட்டில் நிறைய வாழைப்பழங்களை நம்ம சாப்பிட முடியாது. இதை வந்து 100 ஒன்றா சுருக்கி
100 மடங்கு நம்ம எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லக்கூடிய அந்த சத்து பொருளை மட்டும் சாராக பிழிந்து எடுத்து நம்ம இதை பாவிக்கிறோங்க. அப்போ இதில் இந்தாங்க நீங்கள் குடிங்க, இந்த சிவா நீ இதை குடி எடுத்துக்க. ஓகே, இப்போ நான் இதை குடிக்கிறீங்க. இது மாதிரி அவங்கெல்லாம் டியூஷன் போயிருக்காங்க, அவங்கெல்லாம் பள்ளி விட்டு வந்த உடனே அப்போ அவங்களுக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான பொருளை இன்றைக்கி நம்ம எல்லாம் பார்த்தோம். இதுபோன்று நாளை மீண்டும் ஒரு பொருளோடு உங்களை எல்லாம் சந்திப்போம். உங்களுக்கு இதில் ஏதாவது ஐயம் இருந்தால் புலனத்தில் பதிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்கு நீங்கள் செய்து பார்த்து இதில் என்ன பலன் அடைந்தீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய சுய அனுபவத்தை நீங்கள் இதில் புலனத்தில் பதிவிடும்போது எல்லாருக்கும் பயனுள்ளதாக ஆகும். இப்போ கர்ப்பப்பை குறைபாடுகள் உள்ளவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாங்க. அதனால் இதை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தி பதிவிடணும்னு மிக தாழ்மையோடு பேரன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.